ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கு? இன்னைக்கு மோர்கூழ் பண்ணலான் இருக்கேன். ராத்திரி டிஃபனுக்கு, சாயங்காலம் சாப்பிட்லாம். காலேஜிலேருந்து பேரன் வந்தாக்க கொடுக்கலான்னு. சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணிப்போம். இது சாப்பிட்டு உங்களை எல்லாரையும் பார்க்கலான்னு தான். அப்புறம் கதை போட முடியலன்னு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த கண்ணு இன்ஃபெக்ஷன் ஒரு பிரச்சனை வந்தது. அதில் வந்த இன்ஃபெக்ஷன் இன்னும் எனக்கு போகவே இல்லை. அதனால தான் நான் கொஞ்சம் ரொம்ப கேப் கொடுத்து படிக்கிறேன். சரி, இதையாவது கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு போடுறேன். மோர்கூழுக்கு அரிசி மாவில் நான் மோர் விட்டு நல்ல நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இந்த அரிசி மாவு நல்லா மோர் விட்டு நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி மாவு போட்டேன், 1 டம்ளர் மோர், அது தவிர கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். மோர்கூழுக்கு இந்த மாதிரி நீர்க்க தான் கரைச்சிக்கணும். இதுக்கு நான் முன்னாடி புளி உப்புமான் பண்ணேன். அதை கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டு பண்ணணும், உதிராக வரும். இது உங்களுக்கு நீர்க்க கரைச்சிட்டு கலரினா தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு முதல்ல மோர் மிளகா, இந்த மோர் மிளகா வச்சுருக்கேன் பாருங்க. மோர் மிளகா ஃபஸ்ட்டு வறுத்துடணும். அதுக்கப்புறம் தான் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் போடணும். ஏன்னா மோர் மிளகா காஞ்சு போயிடும். கடுகோடு போடும்போது கடுகு காஞ்சு போயிடும். அதனால மோர் மிளகாயை முதல்ல வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு காஞ்ச மிளகாயும் போடலாம். போட்டு கருவேப்பிலை, பெருங்காயம், இதுக்கு தான் இதுக்கு தாளிப்பு. அதுக்கப்புறம் இதை கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவில் மோர் விட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கொட்டி கலர வேண்டியதான். இப்போ இழுப்பை சட்டியில் நல்லெண்ணெய் கொதிச்சுருக்கு. நல்லெண்ணெய் தான் மோர்கூழுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்து டிஃபன் நான் எப்படி இந்த புளி உப்புமா அந்த காலத்தில் பண்ணுவோம், இதெல்லாம் தான் பண்ணுவோம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு பலகாரம்னாலே மோர்கூழ் பண்ணிப்பா. குழந்தைகளுக்கெல்லாம் சாயங்காலம் டிஃபன் மாதிரி கொடுத்துட்டு ராத்திரி தயிர் சாதம் போடுவா. அப்படித்தான் அந்த காலத்துலலாம் பண்ணுறது வழக்கம். இப்போ தயிர் சாதமே யாரும் ராத்திரி சாப்பிட்றது கிடையாது. டிஃபன் தான் ராத்திரி எல்லாருமே சாப்பிட்றேன். இப்போ இதுக்கு தாளிக்கலாம். முதல்ல மோர் மிளகாயை போட்டுருவோம். மோர் மிளகாய் கொஞ்சம் வறுப்பட்டு எடுத்து இப்போ கடுகு போடுறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா வத்தல், பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி. மோர் மிளகாய் முதலையே ஒரு 4 வறுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலையே அலஞ்சி வச்சுருக்கேன், இதையும் போடும். இப்போ இந்த மாதிரி அரிசி மாவில் கொஞ்சம் மோர், உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இது கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். அலம்பி விட்டுக்கலாம். துளி பெருசு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம், அப்புறம் சின்னது பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாலாம் இதை அப்படியே தட்டில் கொட்டிடுவா. இதை கிளறி அல்வா மாதிரி ஆளுக்கு ஒரு பீஸ் அந்த மாதிரி கணக்கு பண்ணி கொடுப்பா. அல்வா மாதிரி கொட்டிட்டு அதை கட் பண்ணிடுவேன், கேக் மாதிரி. இதில் மோர் மிளகாயிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஆனாலும் நம்ம இதில் கரைக்கும் போது உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கணும். வாயில் போட்டு பார்த்துக்கணும்.
இப்படி கலரிட்டு கொஞ்சம் மூடி வச்சுடலாம். அப்போ கொஞ்சம் வேகும். இதுக்கு நல்லெண்ணெய் நல்லா ஒரு 5-6 ஸ்பூனுக்கு மேலே விடணும். அப்போ தான் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். அந்த மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் வேகத்துக்கு. அப்பப்போ கொஞ்சம் கிளறி பார்த்துட்டு மூடி வைக்கலாம். அப்புறம் என்னோட நாராயணா சேனலில் நான் நிறையா மகாபெரிவா கதைகள் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் அதுவும் என்னால் படிக்க முடியல. அதுவும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நிறையா ஷேர் பண்ணுங்க. திறந்து பார்க்கலாம். இது நல்லெண்ணெய் தான் வாசனையாக இருக்கும். வேணும்னா இந்த எண்ணெய் நம்ம சமையல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் கலந்து விடலாம் தேவைப்பட்ட. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் 2 நிமிஷம். டீ கொதிச்சுட்டு இருக்கு. பேரன் காலேஜ்லேருந்து வந்துட்டான். அதனால் டீ ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் டிஃபன் என்ன சாப்பிடுவான். அதனால் டீயை வடிகட்டுறேன். அதுக்குள்ளே மூணுக்குள்ளும் ஆயிருக்கணும். அதுக்கு டீக்கு கொஞ்சம் நல்லா சர்க்கரை போடணும். அப்போ தான் சாப்பிடுவோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிதான்னா கேட்க மாட்டான். டீயை குடிச்சிடுவான். அப்புறம் தான் என்ன எதை பண்ணினாலும் அப்புறம் தான் கொடுவோம். அது அவனோட அந்த மாதிரி பழக்கம். என்ன வேண்டான்னா நான் குடிச்சிடுவேன். கொஞ்சம் கேட்பேன் அவன்கிட்ட. கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். அதுக்குள்ளே இருங்க, இதை பார்ப்போம் ஆயிடுக்கான்னு பார்ப்போம். ஆயிருக்கும். அநேகமாக இது புரிஞ்சிருக்கும். இது எண்ணெய் புரிஞ்சு வருது. இது ஒட்டாமல் வருது. இந்த கலர் மாறிந்து இப்படி ஒட்டாமல் இருக்கும். இது பார்த்தாலே இப்போ அல்வா கலர்ற மாதிரி இருக்கும் பார்த்துட்டு. இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தட்டில் கொட்டிடுவான். கொட்டி அதை கேக் மாதிரி கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸுன்னு கொடுப்பான். முடிஞ்சிட்டு இதுக்கு மேலே இது தேவையில்லை. இந்த எண்ணெய் இது ஊற்றினாங்க. இந்த மூக்குழு நல்லா இருக்கும். இப்போ யாரும் ஆனால் எண்ணெய் ரொம்ப விடக்கூடாதுங்கிற நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் போட்டு மீதி ஹாட் பேக்கில் வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு சூப்பரான மோர்க்குழு ரெடி. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா தட்டிலேருந்து எடுத்து போடும்போது நல்லா ஒரு இந்த மாதிரி பீஸாக ரொம்ப நல்லா வரும். டேஸ்ட் பார்க்குறேன் நான். சரியாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே அந்த மோர் மிளகா வாசனை, பச்சை மிளகாய், இஞ்சி வாசனை, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே ரொம்ப திட்டமாக ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. இதை கண்டிப்பாக எல்லோரும் ஆற்றுல செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் ஈவினிங்கே சாப்பிட்டுட்டாலே ரொம்ப நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு பண்ணுறதுனால ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டாக்க நமக்கு டைஜஸ்ட் ஆகிடும். பெருங்காயம்லாம் போடுறோம், இஞ்சி போடுறோம். இருந்தாலும் எங்களை மாதிரி வயசானவளுக்கு சொல்கிறேன், எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் அந்த காலத்து டிஃபன் விடாத இப்போ இன்னும் நான் ஏதோ அப்படி செஞ்சுட்டுருக்கேன். நிறைய பேர் இடத்துல இதெல்லாம் மறந்தே போயிட்டா. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.